அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர் திராட்சை மேக் பண்ணுற தொழில் தாங்க. உலர் திராட்சை உற்பத்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உலர் திராட்சை அப்படின்னு சொன்னோடனே இது சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி எல்லா கடையிலையுமே 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 120, 150 இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு சேல்ஸ் நல்லாவே நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் போய் என்ன லாபத்தோடு நம்ம பண்ண போகிறோம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த உலர் திராட்சை உற்பத்தி பண்ணுற ஆட்கள் வெறும் 5% பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த தொழில் செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்நாட்டில் திராட்சை விவசாயம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே திராட்சை விவசாயம்ன்றது நல்லாவே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த திராட்சையை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றத இந்த உலர் திராட்சை உற்பத்தி பார்த்திங்கன்னா வெறும் 5% பேர் தான் பண்ணுறாங்க. அது எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலங்களும் ஒரு சில ஏரியாக்களில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக ஓஜர்ன்ற பகுதி, கோலாப்பூர், அப்புறம் பார்த்திங்கன்னா நாசிக் அப்படின்ற பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான தொழிலாகவே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வேணால் கூகுளில் அடித்து பாருங்கள், ஏஷியாவோட ரிச்சஸ்ட் வில்லேஜ் எது அப்படின்னு அடித்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த ஓஜர் அப்படின்ற பகுதி தான் வரும். அவங்களோட முழு வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திராட்சை விவசாயம் பண்ணி இந்த திராட்சை விவசாயம் பண்ணது மூலிமா இந்த திராட்சையை ஒரு மதிப்பு கூட்ட பொருளாக மாற்றி அந்த மதிப்பு கூட்ட பொருளாக இருக்கக்கூடிய அந்த உலர் திராட்சை தான் உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா வெறும் 5% பேர் மட்டும்தான் இதை உற்பத்தியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. திராட்சை உற்பத்தி பற்றி சொல்லலை, இந்த உலர் திராட்சை உற்பத்தியை பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே கிடையாதுங்க. அந்த உலர் திராட்சை உற்பத்தி பண்ணுறதுனே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற ஹோல்சேல் பையர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரை ஃப்ரூட்டு ஹோல்சேல் பையர்ஸ்லாம் இருக்காங்களா, இந்த ட்ரை ஃப்ரூட் ஹோல்சேல் பையர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்தும் பாம்பேலேருந்து தான் அதிகமாக வாங்குறாங்க. குறிப்பாக இந்த மகாராஷ்டிராவிலேருந்தும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, உலர் திராட்சையிலே கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு திராட்சையும் கிட்டத்தட்ட 1% பேர் மட்டும்தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு திராட்சை கூட 1% பேர் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த திராட்சை எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கருப்பு திராட்சையும் சரி, பச்சை திராட்சையும் சரி, இதில் பார்த்திங்கன்னா 2 திராட்சை இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒன்று கருப்பு கலரில், இன்னொன்று பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. ஸோ அந்த கருப்பு கலரும் சரி, பச்சை கலரும் சரி, விதை உள்ள திராட்சையும் பண்ணுறாங்க, விதை இல்லாத திராட்சையும் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கருப்பு திராட்சையை 1% பேர் மட்டும்தான் உலர் திராட்சையை மாற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அப்படி இந்த கருப்பு திராட்சை எங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுபானங்கள் அதிகமாக தயாரிக்கிற கம்பெனிகள் தான் இந்த கருப்பு திராட்சை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா டைரெக்டாக மக்கள் இந்த கருப்பு திராட்சை சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே திராட்சையாக சாப்பிட்றதுக்காக வாங்குறாங்க. மதுபான ஆலைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயின், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்மு, அப்புறம் ஒரு சில ஓட்கா வகைகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு திராட்சையை ஒரு மூலப்பொருளாக டேஸ்ட்டுக்காக பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சையை நேரடியாக அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வாங்கி போயிடுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டல் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா வெறும் 1% பேர் மட்டும்தான் இந்த கருப்பு திராட்சையை வச்சு இந்த ட்ரை ஃப்ரூட் அப்படின்றத ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உலர் திராட்சை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த திராட்சையை மதிப்பு கூட்டு பொருளாக மாத்திர இந்த உலர் திராட்சை வகைகளை நீங்கள் உற்பத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த தொழிலில் இறங்குங்க. அதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த தொழிலில் இறங்குங்க. அனுபவம் இல்லாட்டி நான் சொல்கிற மாதிரி இந்த 2 திராட்சையை வச்சு நீங்கள் ஒரு சின்ன சாம்பிள் அடித்து பார்த்துருங்க. கட்டாயம் சாம்பிள் அடித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தொழிலில் இறங்குறது நான் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த கருப்பு திராட்சை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மதுபானங்கள் அதிகமாக தயாரிக்க போகும் அப்படின்னு சொன்னேன். அதில் பார்த்திங்கன்னா விதை இல்லாத திராட்சை தான் அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்க. குறிப்பாக இந்த மதுபான ஆலை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கருப்பு திராட்சை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சையில் தாராளமாக அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலர் திராட்சை வகைகள் இருக்குல்ல, அதை பன்னீர் திராட்சை வச்சு இந்த உலர் திராட்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன சாம்பிள் அடித்து பார்த்து உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த பன்னீர் திராட்சையை இந்திய அளவில் பண்ணக்கூடிய முதல் ஆளாக நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, வெறும் இந்த 5% பேர் மட்டும்தான் இந்த உலர் திராட்சை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இந்த 5% பேர் பண்ணுறதான் இந்தியா ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவில் உலர் திராட்சையோட தேவை 100 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த 100 கிலோவில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 கிலோ மட்டும்தான் இந்தியா உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. மிச்சம் 95 கிலோ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வெளிநாட்டிலேருந்து எந்தெந்த நாடுகள்லேருந்து தான் உற்பத்தி ஆகி இங்கே இறக்குமதி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், அப்புறம் ஒரு சில இஸ்லாமிய நாடுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசம். ஸோ இந்த நாடுகள்லாம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்டை அதிகமான லெவலில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஏன் இறக்குமதி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் 95 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டேஜாக இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற 5% பேர் உற்பத்தி பண்ணுறது பத்துறதே கிடையாது. அவங்களுக்கு வேணுங்கிற ஆர்டர் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆர்டர் கிடைச்சாலும் அவங்களால உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியறதே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி மக்கள் வந்து பழமாவும் சாப்பிட்றக்காக வாங்கிக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை பழமாவும் அப்படியே ஏற்றி பண்ணிடுறாங்க. அது போக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்பெட் மதுபான கம்பெனிகள் எல்லாமே வாங்கிட்டு போகிறதுனால இதில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கட்டுறது கிடையாது. ஆனால் ஒரு திராட்சையை மதிப்பு கூட்டு பொருளாக ஒரு விவசாயி மாற்றினாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத இந்த நாசிக், கோலாப்பூர், அப்புறம் இந்த ஓஜர்ன்ற பகுதி, மகாராஷ்டிராவில் ஒரு 4லேருந்து 6 ஏரியா வரையும் தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாக்கள் எல்லாமே மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறதுனால ஒரு நல்ல லாபமாகவே அடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது உள்நாட்டில் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா அதோட வரியும் சரி, அதோட செலவுகளும் சரி கம்மியான அளவில் தான் இருக்கும். உள்நாட்டோட வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ரேட் வந்து கூடுதலாகவே இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கிற பையர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இறக்குமதி பண்ணாலும் அவங்களுக்கு நஷ்டம் இல்லையா, இல்லை லாபம் தான் நல்லா கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இங்கே தான் தேவை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ 50 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 70 ரூபாய்க்கு விற்றாலும் இங்கே வந்து சேல்ஸ் தான் ஆகிட்டே இருக்குது. வேறு வழி வந்து கிடையாதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேவை இருக்கிறனால வெளிநாடுலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அந்த இறக்குமதி பண்ணுறதா ரேட்டு வந்து கூடுதலாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் எல்லாமே சமாளிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த சேல்ஸ் அப்படின்றது இருக்குது. அதனால் அந்த சேல்ஸில் இவங்களுக்கு லாபமும் அப்படின்றது இருக்குதுன்றனால வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறதுக்கு இவங்க வந்து தயங்குறதே இல்லை. சரி, நீங்கள் இந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணிட்டீங்க, உற்பத்தி பண்ணதை எங்கே விற்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. இதை நான் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்க. உற்பத்தி பண்ண பொருளை எங்கே விற்கலான்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கூகுளே செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை தமிழ்நாடு அப்படின்னு லாஸ்ட்டில் வந்து போட்டு பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஹோல்சேல் பையர்ஸு இல்லை ஹோல்சேல் செல்லர்ஸு அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா பல கடைகள்லாம் நிறையாவே இருக்குது. அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்டை ஹோல்சேலாக பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாலையும் சரி, ஆந்திராலையும் சரி, ஏன் இந்தியா ஃபுல்லாக எத்தனையோ நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் கான்டாக்ட் பண்ணாலே அவங்களோட ஷோரூமு, லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வரும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையுமே வந்து பார்த்திங்கன்னா விளாக் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கடையை பற்றின ஒரு விளாக் வந்து போட்டிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பர்ஸு, அட்ரஸ்ஸு எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் மூலிமா நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி உள்நாட்டிலே இந்த பொருளெல்லாம் நான் தயாரிச்சிருக்கேன், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்டில் இந்த உலர் திராட்சை வந்து நானே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட ஆர்டரை வந்து வாங்கிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஆர்டரை வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 கிலோலேருந்து 100 கிலோ வரையும் உங்ககிட்ட வாங்குவாங்க. அப்படி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெகுலராக உங்ககிட்டே வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு 4-5 பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கிடைச்சா அவங்களுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, இவங்ககிட்ட அதாவது மொத்தமாக நீங்கள் விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான லாபம் தான் கிடைக்கும். இதே நீங்கள் உற்பத்தியாளராகவும் இருந்து நீங்களே விற்பனையாளராகவும் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில இருக்கிறாங்க பார்த்திங்களா இந்த ஹோல்சேல் பையர்ஸு, அப்புறம் இந்த புரோக்கரு, அப்புறம் அந்த கடைக்காரங்க, ரீட்டைல் ஷாப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இவங்களுக்கு போகிற லாபம் பூராமே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்டே வரும். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளராக இருக்கிற நீங்கள் நேரடியாக போய் மக்கள்கிட்ட வைக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா கடைகளில் கொண்டு போய் போடணும். ஸோ இப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு இடையில இருக்கிற அந்த 2-3 பேருக்கு கிடைக்கிற லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஆளே வாங்கிட்டு போவீங்க. ஸோ அப்படி ஒரே ஆளே வாங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு ஆஃபர் அப்படின்றது கொடுக்க முடியும், விலையை கம்மி பண்ணி கொடுக்க முடியும், அடுத்தவங்களோட போட்டி போட்டு ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்றதும் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்களே உற்பத்தியாளராக இருக்கீங்க, நீங்களே நேரடி விற்பனையாளராகவும் இருக்கிறீங்க. அதனால இடையில இருக்கிற 3 பேர்த்தோட லாபம் உங்களுக்கே வந்துடுது. அந்த 3 பேர்த்தோட லாபம் 2 பேர்த்தோட லாபமாக கிடைச்சா போதும். ஒருத்தோட லாபத்தை நான் உங்களுக்கே எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், கடங்காரங்களுக்கு கூடுதலான ஒரு லாபத்தை கொடுக்கலாம், அப்படி விலையை கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த விஷயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு தேடிதானாங்க வருவாங்க. ஸோ இந்த மெத்தடை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெத்தட் இருக்குது. அதாவது உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை திராட்சையோ இல்லை கருப்பு திராட்சையோ, விதை உள்ள திராட்சையோ இல்லை விதை இல்லாத திராட்சையோ, அது உங்களோட விருப்பம். ஸோ பச்சை திராட்சை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கருப்பு திராட்சை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ரெண்டுமே நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் திராட்சையாக நீங்கள் எடுக்கிறீங்க. திராட்சை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிடுறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மண் இருக்கும்,
பூச்சிகளை வந்து அதில் ஒட்டியிருக்கலாம், இல்லை பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட்டு இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து அடிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு இந்த கழுவுன திராட்சையை, அதாவது தனி திராட்சையை ஊற்றணும், காம்பு இல்லாமல் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த திராட்சையை தண்ணியில் கழுவுறீங்க பார்த்தீங்களா, கழுவுன திராட்சையை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து ஊற வைக்கணுங்க. அந்த பாலில் ஊற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏன் பாலில் ஊற வைக்கணும்னா, இந்த பாக்டீரியா எல்லாமே இந்த திராட்சையில் போய் சேர்ந்துக்கிட்டு இதோட டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துறது. அதுவும் இல்லாமல் இது சீக்கிரமே உலர் திராட்சை மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த பால் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் பண்ணுறக்கூடிய அந்த உலர் திராட்சைக்கும் பால் மூலிமா நீங்கள் பண்ணக்கூடிய உலர் திராட்சைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் மட்டும் கூடுதல் கிடையாது, விலையும் வந்து பார்த்திங்கன்னா கிலோவுக்கு 50 ரூபாலேருந்து 200 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணியில் வந்து இந்த திராட்சை நல்லா கழுவிடுங்க. ஒவ்வொரு திராட்சையாக தனித்தனியாக பிடுங்கிட்டு தனியாக தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துங்க. கழுவுனதை இந்த பாலில் போட்டு ஊற வைக்கணும். இந்த பாலில் போட்டு ஊற வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டைமிங் தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து புளிக்கிறதோ இல்லை அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே கெட்டு போகிறதோ அந்த வேலை இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊறின திராட்சை எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிலேருந்து தனியாக இந்த திராட்சை எடுக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு வெள்ளை துணியில் நிழலில் வந்து காய வைக்கணும். இது எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் காய வைக்கலாம். நல்லா சுருங்கி அது நல்லா சவுச்சவுன்னு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய வச்சு எடுத்தாலே போதுமானது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. வெயிலில் நீங்கள் காய வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சிங்கன்னா அது அப்பளம் மாதிரி மாறி போயிடும். அதாவது பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடையிலேருந்து அப்பளம் வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா, அந்த அப்பளத்தை பச்சையாக சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடின தன்மையோடு இருக்கும். நீங்கள் அதை நிழலில் காய வச்சா மட்டும்தான் அது கொஞ்சம் சாஃப்டான தன்மையில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கையிலே பிச்சு எடுக்கும்போது அது ஒரு பழம் மாதிரி 2 பிஞ்சு வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பாலில் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை ஒரு ட்ரையர்லேயோ வச்சு நிழலில் காய விடுங்க. நிழலில் எத்தனை நாள் காய வேணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. ஸோ இப்படி பாலில் உலர் திராட்சை பண்ணுறது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீராவியில் வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கிறது கிடையாது. தண்ணிக்குள்ளே போட்டு வேக வச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸாக மாறிடும். நாம் அப்படி பண்ணக்கூடாது. நீர் ஆவிலேயே வேக வைக்கணும். குறிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இட்லி வேக வைக்கிற பார்த்திங்களா, அந்த மாதிரி இட்லி வேக வைக்கிறதுல நம்ம வந்து கீழே தண்ணி ஊற்றுறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி தட்டில் ஒரு துணியை வச்சு டேரெக்டாக அந்த மாவை ஊற்றி கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா இட்லி வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆவிலே நல்லா வெந்து இட்லியாக உருவாயிருது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சையும் நம்ம வேக வைக்கணும். அப்படி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அந்த வெந்த திராட்சையை நாம் எடுத்து இதே மாதிரி ஒரு ட்ரையர்லையோ இல்லை உங்கள் வீட்டு நிழலையோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணியோ இல்லை வெள்ளை வேஷ்டியோ போட்டு நீங்கள் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உலர் திராட்சையை. ஸோ இந்த 2 மெத்தடு மட்டும்தான் இருக்குது. இந்த 2 மெத்தடை தவிர வேறு எந்த மெத்தடுமே கிடையாது. ஒன்று பாலில் போட்டு ஊற வச்சு அதை நிழலில் காய வைக்கணும். அப்படிலாட்டி நீராவியில் வேக வச்சதுக்கப்புறம் வெயில் இல்லாமல் நிழலில் வந்து காய வைக்கணும். ஸோ இந்த 2 மெத்தடில் நீங்கள் வந்து வீட்டிலே வந்து பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நல்லா பண்ணலாம். அதாவது ஆண்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் சரி, தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் அடித்து பார்த்துருங்க. அந்த சாம்பிள் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நீங்கள் நீராவியில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஃபஸ்ட் டைம் சாம்பிள் போடும்போது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம நீராவியில் போட்டு வேக வச்சுருக்கோம், வேக வச்சது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு நிழலில் வந்து இத்தனை மணி நேரம் நம்ம காய வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீராவியில் எவ்வளோ நேரம் வேக வைக்கிறீங்க அப்படின்றத பேப்பரில் எழுதுங்க. வேக வச்ச அந்த திராட்சையை எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் நிழலில் வந்து காய வச்சுருக்கிறீங்க அப்படின்றதே ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். ஸோ அந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் எழுதி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். அந்த சாம்பிள் அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக அந்த தொழிலில் வந்து இறங்குங்கன்னு நான் சொல்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5% பேர் தான் இந்த திராட்சையை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி உலர் திராட்சை உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. திராட்சை விவசாயம் அப்படின்றது இந்தியா ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த திராட்சையை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி அந்த திராட்சையை உலர் திராட்சையை மாற்றக்கூடிய வேலைகள் இந்த 5% இடத்துல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சுத்தமாக பண்ணுறதே கிடையாது. இந்தியாவில் அதுவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும்தான் ஒரு 6 இடங்களில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த உற்பத்தி வேலையை நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கும் ஆர்டர் கிடைக்கும். நீங்கள் இறக்குமதி பண்ணுற ரேட்டை விட கம்மியான ரேட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் எங்கெல்லாம் கொடுக்கணும்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹோல்சேல் பையர்ஸ்னு நிறையா இருக்கிறாங்க. அந்த கடைகள் எல்லாமே நிறையா இருக்குது. ட்ரை ஃப்ரூட் எல்லாமே
நம்ம அரிசி மண்டி கடைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த அரிசி மண்டி கடை மாதிரியே இந்த ட்ரை ஃப்ரூட் சேல்ஸ் பண்ணுறதுக்குனே நிறைய கடைகள்லாம் இருக்குது, நிறைய ஷோரூம் எல்லாமே இருக்குது. நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், யூடியூப்லையும் செக் பண்ணி பாருங்கள், விளாக்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணாலே நீங்கள் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட முடியும். இந்த திராட்சையை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி உலர் திராட்சையாக விற்கிற இந்த தொழில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருஷம் ஃபுல்லு 365 நாளுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர் அப்படின்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சாம்பிள் அடித்து பார்த்ததுக்கப்புறம் இந்த தொழிலுக்குள்ளே இறங்குங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாம்பிள் அடித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லாருமே ஒரு சாம்பிள் அடித்து பார்க்குறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றனால தான் திரும்ப சாம்பிள் அடித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பேப்பர்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு ஒரு சாம்பிள் எப்படி அடிக்கிறது அப்படின்ற பாருங்கள். ஃபஸ்ட்டு சாம்பிள் நல்லா வளர்த்தி 2 தடவை 3 தடவை ஏன் ஒரு 5 தடவை 10 தடவை அடித்து பார்க்குறனால எந்த தப்புமே கிடையாது. இந்த திராட்சை பார்த்திங்கன்னா கிலோ 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 140 ரூபா வரையும் தான் விற்கிறாங்க. இந்த கருப்பு திராட்சையும் சரி, இந்த பச்சை திராட்சையும் சரி, விதை உள்ள பச்சை திராட்சையும் சரி, விதை உள்ளாத பச்சை திராட்சையும் சரி, இந்த கருப்பு திராட்சையும் சரி, இது எல்லாமே 80 ரூபாலேருந்து 140 ரூபா வரையும் தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சாம்பிள் போடுறதுல பார்த்திங்கன்னா அதிகமான செலவுகளுக்கு போகிறதும் கிடையாது. சாம்பிள் பண்ணதுக்கப்புறம் இந்த தொழிலில் இறங்குங்க அப்படின்றது என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன். சரி, நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.